இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்காவும் ஆலு பீஸ் மசாலாவும் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். 6 முந்திரி, 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, சோம்பு, கசகசா இதெல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஃபுல்கா நல்லா சாஃப்டாக வரதுக்காக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சிட்டேன். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி இலை, ஸ்டார், மொக்கு, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் பொடியான இருக்கிறது எல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு கியூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே 3 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாரு. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மார்னிங் டீலாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ் தான் குடிக்கிறது. வாட்டர் மெலானில் இந்த மாதிரி டூத் பிக் குத்தி கொடுத்துட்டாரு. ஐஸ்கிரீம் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் குருமாக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தூள் உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். ஒரு மூடி திருவின தேங்காய் கூட நம்ம ஊற வச்சிருந்த பொருளையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம். இப்போ ஃபுல்காக்கு சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் ஒரே ஒரு திருப்பு மட்டும் 2 பக்கமும் திருப்பி டேரெக்டாக ஃபயரில் வச்சிடலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போடும்போது லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது 2 செகண்ட் மட்டும் 2 பக்கமும் போட்டு எடுத்தால் போதும். டேரெக்டாக ஃபயரில் வச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் இந்த மாதிரி ஊப்பி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம்.